ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தேனி அள்ளிநகரம் கருமாரியம்மன் கோவில் குளத்து தெருக்கு தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம். என்ன கடைன்னு நீங்களே பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க கடையை பார்க்கலாம். வாங்க இப்போ கடையை பார்க்கலாம். கடையை பார்த்தா பெரிய அளவுலேன்னு இல்லைங்க, பாருங்கள். ஒரு கூரை கடை தான், மேலே சீட் போட்டிருக்காங்க. இப்போ கடைக்குள்ளே போகலாம். பார்க்கவே நல்லா சிம்பிளாக இருக்குது, ஆனால் சுத்தமாக சுகாதாரமாக செய்கிறாங்க. கடை வந்து பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது. அந்த காலத்து பழைய காலத்து கடை மாதிரியே இருக்குது. பாருங்கள், காரப்பொரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க சொந்த பிஸ்னஸ் ஓனாக தான் பண்ணுறாங்க. லேடிஸாக தான் பண்ணுறாங்க மெயினாக. உள்ளே ஓனர் அக்கா இருக்காங்க, பார்க்கலாம். எல்லாமே பொருள் வச்சுருக்காங்க இங்கே. அந்த காலத்து பழைய காலத்து கடையில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இல்லை. அந்த பழைய காலத்து முறைப்படியேவும் இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அச்சு முறுக்கு மெயினாக இங்கே வந்து ஃபேமஸ் வந்து அச்சு முறுக்கு தான் ரெடி பண்ணுறாங்க. சொந்த தயாரிப்பு தான் பாருங்கள். லேடிஸ் வச்சு தான் மெயினாக அவங்க சொந்தக்காரங்களாகவும் செய்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மிஷின் ஐட்டம் எதுவுமே வச்சு அந்த பேக்கிங் வந்து சீலிங் பண்ணுறதில்ல. இந்த கையிலையேவும் அந்த எண்ணெயை ஊற்றி திரியில் தான் பாருங்கள், நல்லா அழகாக பண்ணுறாங்க இந்த அக்கா. உங்கள் பேர் என்னங்கக்கா? சுப்புலட்சுமி. எத்தனை வருஷமாக இந்த வேலை செய்கிறீங்க? 20 வருஷமாக இருக்கீங்க. 20 வருஷமாக கடை இருக்குது. இதே கடை தான், இதே கடை இதே இடம். பாருங்கள், பழைய காலத்து முறைப்படி அந்த காலத்தில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க, பழமை மாறாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், அச்சு முறுக்கு எல்லாமே பேக்கிங் பண்ணி பாக்ஸில் வெளியில் ஏற்றுமதி பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. உங்களுக்கு கடைகளுக்கு கொடுக்குறதுக்காக. பாருங்கள், எல்லாமே இரும்பு சட்டி, பெரிய பெரிய சட்டியில் தான் இவங்க வந்து பேக்கிங் வந்து அடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? என் பேர் துர்கா. துர்கா. நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? 2 வருஷமாக இருக்காங்க. நீங்கள் இதே ஊர் தான்? இந்த ஊர் தான். பாருங்கள், அச்சு முறுக்கு சூடாக ரெடி பண்ண அன்னன்னைக்கு ரெடி பண்ணுறத அன்னன்னைக்கு சேல்ஸ் பண்ணிடுறாங்க. இங்கே ஒரு அடுப்பு இருக்குது, 2 அடுப்பு வச்சுருக்காங்க. சிப்ஸ் போடுறீங்களா? ஓ, சிப்ஸ் என்ன சிப்ஸ் போடுறீங்கக்கா? கப்பக்கிழங்கு, ஓ சில்லி எல்லாமே போடுறீங்க. ஸோ என்ன குச்சி சிப்ஸா? கப்பக்கிழங்குலேயே குச்சி சிப்ஸு. பாக்கெட் எடுத்து காமிங்க, இருந்துச்சுன்னா காமிங்க. நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கூட இவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இவங்க மொபைல் நம்பரு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேனி அள்ளிநகரம் கருமாரியம்மன் கோயில் குளத்து தெருவில் தாங்க கடை இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது பார்க்கவேவும். பழைய காலத்து முறைப்படி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா சுத்தமாகவும் செய்கிறாங்க. லேடிஸாக செய்கிறனால நல்லா சுத்தமாக பக்குவமாக ரெடி பண்ணுறாங்க. பாருங்கள், அக்கா எடுக்கட்டும், நம்ம அக்கா அவங்க ரெடி பண்ணுறாங்க. அங்கே போய் பார்க்கலாம். 2 பேர் அங்கே ரெடி பண்ணுறாங்க. இன்னும் 2 ஐட்டம் போடுவோம். இன்னைக்கு ஓ சரி சரிங்கக்கா. அது குச்சி சிப்ஸு, இது சில்லி, இது ரவுண்டு, இது குச்சி. ஓ சரி சரிங்கக்கா. பாருங்கள், ஐட்டம் போடுவோம். ஆனால் இன்னைக்கு வேலை. ஓ நாளைக்கு. இன்னைக்கு அச்சு முறுக்கு ரெடி பண்ணுறீங்க? அச்சு முறுக்கு. ஓ சரி சரிங்கக்கா. அன்னைக்கு சேல்ஸ் அதான் ஸ்டாக் வைக்காமல் அன்னன்னைக்கு ரெடி பண்ணி சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. பாருங்கள், ஸ்டாக் எதுவுமே வைக்கிறது இல்லைங்க. அன்னன்னைக்கு ரெடி பண்ணி அன்னன்னைக்கு சேல்ஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. பழைய ஸ்டாக்கு இங்கே கடையில் வைக்கிறது இல்லைங்க. ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு அன்னன்னைக்கு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்பி வாங்கலாம். ரொம்ப நம்பிக்கையான கடை. கூரை கடை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இது என்ன அக்கா பாருங்கள், அக்கா அவங்க அச்சு முறுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது பொட்டு என்ன பொட்டுங்கக்கா? புளியம் பொட்டு வச்சு தான். ஓ, புளியம் பொட்டு, மரத்தூள் 2ஐயும் வச்சு தான் இந்த சரக்கு போடுறாங்க. இந்த அச்சு முறுக்கு எல்லாமே, சிப்ஸு எல்லாமேவும் பார்க்கவே நல்லா இருக்குதுங்க. இவங்க தான் ஓனர் அக்கா போடுறாங்க. 2 பேர் வேணும் போல இருக்குது. என்னங்கக்கா? ஒரு ஆள் எடுக்கிறது? ஓ சரி, சேஃப் வரும் கரெக்டாக. ஓ சரி. ஒரு ஆளாக வச்சோம்னா சேஃப் வராது.
2 பேர் இருந்தால் தான் கரெக்டாக சேப்பு வரும்னு சொல்கிறாங்க. அந்த மாவில் அப்படியே அந்த அச்சை முக்கி அப்படியே எடுத்து எண்ணெயில் போடுறாங்க. 2 வச்சுருக்காங்க பாருங்க. ஒன்று எடுத்து போட ஒன்று இன்னொன்று மாவில் வச்சு எடுத்து போடுறாங்க. இவங்கள மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு நான் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் கேட்டிங்கன்னா இவங்க ஆர்டர் பண்ணிங்கன்னா ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுப்பாங்க அக்காவுங்க. நேரடியாகவும் நீங்கள் வந்து பார்த்து கூட வாங்கலாம். பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது பாருங்கள் அச்சு முறுக்கு. அந்த அச்சை வச்சு அந்த மாவில் முக்கி அப்படியே எடுத்து எண்ணெயில் வைக்கிறாங்க. அந்த அச்சோட கொஞ்சம் நேரம் வேகவும் அதுவாக வேவும் கீழே இதாகிடுது. என்னங்கக்கா அப்படி தானே கலண்டுக்கிறது. அந்த அச்சு வந்து கலண்டுக்கிறது தனியாக. பாருங்க அந்த அச்சில் அப்படியேவும் அச்சை வச்சு மாவில் முக்கி ரெடியாகவும் எடுத்து தனியாக வைக்கிறாங்க. 2 பேர் இருந்தால் தான் இந்த அச்சு முறுக்கெல்லாம் போடுறதுக்கு சரியாக இருக்கும். அங்கே பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. 4 பேர். நீ எக்ஸ்ட்ரா எத்தனை பேருங்கக்கா நம்ம கடையில் வேலை செய்கிறோம்? 5 பேர் வேணும். 5 பேர் லேடிஸாக தாங்க. உங்கள் சுப்புலட்சுமிமா வேலைக்கு வந்து 20 வருஷம் ஆச்சாம்மா. அக்கா தங்கச்சி மாதிரி இந்த வரைக்கும் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். ஓனரு லேப்பர்லாம் கிடையாது. கூட பிறந்த அக்கா தங்கச்சி அந்த மாதிரி தான். சாப்பாடு கூட கூட்டணி சோறுதே. ஓ சரிங்கக்கா. சாப்பிட மாட்டோம். ஓ ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஒற்றுமையா இருந்துக்கிறோம். அவ்வளோதான். ஓ அப்படிதான்க்கா இருக்கணும். இருக்கிற வரைக்கும் வந்தாலும் சரிங்கக்கா. எங்கால சரக்கு நல்லா தெளிவா போடுற வச்சு நாங்கள் டெய்லி கஸ்டமர் இருக்காங்க. இருக்கு. டெய்லி வந்து அன்னாடு வந்து எடுத்து போயிருவாங்க. ஓ சரிங்கக்கா சரிங்கக்கா. வேலை இருக்கு. சுத்தமா செய்வோம். பார்க்கும்போதே தெரியுதுங்கக்கா. நல்லா சுத்தமாக தான் செய்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 26 வருஷமாச்சாங்க கடை வச்சு. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பழமையான கடை. பார்த்தீங்கன்னாலே கடையை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஒரே இடத்துல தான் 26 வருஷமாகவும் இதே கடை தாங்க. மாறவே இல்லை. பழமை மாறாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. கேஸ் அடுப்பெல்லாம் இல்லைங்க. ஓனர் என்ன வெளியில் பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போயிருக்காங்க. சரக்கு கொடுக்க போயிருக்காங்க. அதனால் அக்கா தான் இருக்காங்க. காமெடி மாதிரி நானே நடிக்க சொல்லி அவர் நடிக்க மாட்டாரு. ஓ சரி சரிங்க. பாருங்க நல்லா படிச்சிருக்காராம் அண்ணன். படிச்சிருந்தோம் சரி நம்ம வெளியில ஏன் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்களும் சாப்பிட்றதுக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அச்சு முறுக்கு அம்மா வாங்குறாங்க. ஓ 25 வருஷம் எடுக்கிறீங்களாங்கம்மா. சரிங்கம்மா. கடைக்கியா வீட்டுக்காங்கம்மா? வீட்டுல சேல்ஸ் பண்ணுறதுக்கு. ஓ சந்தோஷங்கம்மா. நம்மள மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இங்கேருந்து வந்து கடை நம்ம கம்பெனியில் வந்து வாங்கிட்டு போய் பக்கத்தில் சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாங்க. நம்மளை மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து வாங்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணலாம். நீங்களும் அப்படி சேல்ஸ் பண்ண விரும்புனீங்கன்னா இங்கே அக்கா உங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இருபத்தஞ்சு வருஷமாக அம்மா அங்கே வாங்குறாங்களாம்மா. அம்மா வாங்க பொருளெல்லாம் எப்படி இருக்குங்கம்மா? தரமாக இருக்குது. அன்னன்னைக்கு ரெடி பண்ணி அன்னன்னைக்கு சேல்ஸ் பண்ணிடுறாங்களா? பழைய ஸ்டாக் வச்சு கொடுக்குறாங்களா என்னன்னு சொல்லுங்கள். அப்படியே இல்லை. ஓ சரிங்கம்மா. ஓ சரி சரி.
அந்த அரிசி ஒரு 4 அதுவுமே கம்மியாக இருக்கு. அதுவுமே கம்மியாக இருக்கா மேலே இருக்கு பாருங்க. அது இருக்கிறத போதும், நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னம்மா செய்றீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஓனர் என்னை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. நான் சொல்கிறத விட அவங்களே சொல்லுவாங்க. நீங்களே கேளுங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் ஓனரை பற்றி சொல்லுங்கள். அவங்க எங்களுக்கு ஓனரே இல்லை, அண்ணா. அண்ணா கூட பிறந்த அண்ணன் மாதிரி இருந்தால் பாருங்கள், அப்படி தான் நினைக்கிறீங்க. ஓ சரி சரி. பண உதவியாக இருக்கட்டும் எல்லாமே. எல்லாமே உதவி பண்ணுவோம். எங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓ சரி சரி சரி. டைமிங்லாம் கிடையவே டைம் கிடையாது. கிடையாது. இது வீடு தான், கம்பெனி கிடையாது, வீடு. சரி சரி. எங்க சொந்த வேலை மாதிரி வீட்டில் எப்படி இருப்பீங்களோ அப்படி தான் இருக்கீங்க பாருங்கள். அவங்க சொந்த கம்பெனி வேலைக்கு வரோம்னு அவங்க நினைக்கல. அவங்க சொந்த பிஸ்னஸ் மாதிரி தான், தொழில் மாதிரி தான் நினச்சி எல்லாருமே ஒரே குடும்பமாக சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓனர்னு சொல்லாமல் பார்த்தீங்கன்னா அண்ணேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்தே தெரியுது அவர் எவ்வளோ பெரிய மனிதராக இருப்பாங்கன்னு. அண்ணன் போயிட்டாலும் நாங்கள் சரக்கரை போட்டு ஏசி எல்லாம் கொடுத்துருவீங்க. முன்ன பின்னேனாலும் கணக்கே பார்க்க மாட்டாங்களாம்மா. வேலையில் கணக்கே பார்க்காம இவங்களும் நல்லா வேலை செய்வாங்களாம்மா. அண்ணாவுமேவும் இவங்களுக்கு நல்லா சாப்பாடுலேருந்து டீ காஃபியெல்லாம் 3 நேரம், வடையிலேருந்து எல்லாம் 3 நேரம் வாங்கி கொடுக்குறாங்களாம்மா. எந்த ஓனர் இப்படி செய்ய மாட்டாங்க. கம்பெனியே இல்லை. ஓ சிப்புலன்னா கம்பெனியே இல்ல. சரி. அவங்கதான் மேனேஜ்மெண்ட். ஓ எங்கள் அண்ணன் சொல்கிறது பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பெரிய விஷயம். பாருங்க, பெண்களுக்கு வந்து பெண்களாக தாங்க செய்யாமல் நாங்கள் சொந்தமாகவே இங்கேயே வேலை செய்கிறீங்க. அதாங்க முன்ன பின்ன ஆனாலும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்களாம், டீ காஃபி வடை எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்களாம். ஏதாவது அவசர தேவைகளுக்கு பசங்க படிப்பு செலவு, வீட்டு செலவுக்கு அவசர தேவைக்கு பண உதவியும் செய்கிறாங்களாம்மா. ஓனர்னா ரொம்ப பரவாயில்ல, உண்மையிலேயேவும் பெருமையாக இருக்குது நினைக்கும் போது. எந்த ஓனர் இந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதான் ஒரே வார்த்தையே அண்ணேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமேவும். அவங்கெல்லாம் ஒரு குடும்பமாக இருந்து, அதான் குடும்பமாக இருந்து செய்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு நல்ல தொழிலாளின்னு சொல்ல முடியாது. நீங்களே புரிஞ்சுக்கிறவங்க பாருங்கள். இவங்க சொந்த வேலை மாதிரி தான் எடுத்து செய்கிறாங்க எல்லாருமே. இப்போ பார்த்தீங்கன்னா நானுமே சரி 2 பாக்கெட்டு என் பையனுக்கு வாங்கிட்டு போகலாம், டேஸ்ட் பார்க்குற கொடுத்தாங்க, சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க. நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தனால வேண்டாம் அப்படின்னு சும்மா டேஸ்ட் மட்டும் பார்த்தேன். நல்லா அருமையாக இருக்குதுங்க டேஸ்ட் எல்லாமேவும். நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக அக்காவங்கிட்ட வாங்குங்க. ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணலாம். வீட்டுக்கும் சாப்பிட்றதுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. நானும் 2 பாக்கெட்டு வாங்கிட்டு போகலான்னு இருக்கேங்க. கொஞ்சம் கேட்டுருக்கேன் பாருங்கள். நானுமே 2 பாக்கெட்டு வாங்கிட்டேன். அச்சுமருக்கு இன்னும் அடுத்து லேலராக நானும் இங்கே கஸ்டமர் ஆகிட்டேன். எங்கள் மாமாவை அட்ரஸ் சொன்னால் வந்து வாங்கிட்டு வந்து தருவாங்க. கண்டிப்பாக நாங்களும் இனிமேல் கஸ்டமர் தான் அக்கா உங்கள் கடைக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. வீடியோ பிடிச்சனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாங்க, ஏன்னா கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பாய், நன்றி, வணக்கம்.